ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லேர்ன் வித் nancy.d யூடியூப் சேனல். பேசிக்கிட்டு இருக்கிறது நான்சி. ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு புக் ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்னுடைய ஜூனியர்ஸ் எங்களுக்கு புக் ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த புக்கை பற்றின ரிவ்யூ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். புக்கை பற்றின ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கு ஒரு ஃபிக்ஷன் புக்கு. ஸோ ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷனுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. என்னென்னா, ஃபிக்ஷன் அப்படின்றது கற்பனை கலந்த ஸ்டோரி இருக்கும். கம்ப்ளீட்டாக அவங்களோட இமேஜினரி தாட்ஸ்லாம் உள்ளே இருக்கும். ஒரு ஸ்டோரியில் கம்ப்ளீட்டாக ஃபேண்டசி இருக்குது அப்படின்னா அது ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜிண்ட்ரெல்லா, அப்புறம் சீக்ரெட் கார்டன், அதுக்கப்புறமா ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட், இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நான் ஃபிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ட்ஸ் இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக அந்த புக் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ போட்ட சீக்ரெட் புக், பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக், இந்த மாதிரியான புக் எல்லாமே நான் ஃபிக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு புக்கோட ரிவ்யூக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே போய் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த புக்கை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் பேர் எல் ஃப்ராங்க் பான் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் நோ மோர், இப்போ இல்லை. அவர் 90ஸ்லேயே ஹி பாஸ்ட். அடுத்து இந்த புக்கில் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த புக்குடைய கதைன்னு பார்க்கும்போது ரொம்ப அப்படியே பெருசாலாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் ரொம்ப யதார்த்தமாக அழகாக ஒரு கான்செப்டை பிடிச்சி அழகாக அந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. இந்த கதையோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு தான் இந்த கதையில் இந்த பொண்ணு தான் இருப்பா. அண்ட் இவளுக்கு ஒரு ஆன்டி, அங்கிள், அப்புறம் டாகு இதெல்லாம் இருக்கும். அதாவது இந்த பிளாட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு அழகான குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு கான்சாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கா. அந்த இடத்துல இருக்கும்போது திடீர்னு சைக்ளோன் எஃபெக்ட் ஆகி அந்த இடமே உருக்குழிஞ்சு போயிடுது. அந்த பொண்ணு கண்ணை திறந்து பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே இருக்கா. அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே இருந்து எப்படி தன்னோட வீட்டுக்கு வரா அப்படின்றது தான் கதை. இடையில பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்துன்னு சொல்லிட்டு எல்லா திசையிலுமே விச்சஸ் இருப்பாங்க. அப்புறம் இந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கிடப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக இருக்கும். கேரக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை நான் சொல்கிறேன். ஸோ அவள் அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு எப்படி திரும்ப தன்னோட வீட்டுக்கு வரா அப்படின்றது தான் இந்த கதை. அண்ட் இந்த கதையோட எண்டிங் பார்த்தீங்கன்னா ஹாப்பி எண்டிங். ஸோ புக்கு படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸில் கண்டிப்பாக ஸ்மைல் இருக்கும். இந்த கதையோட ஸ்டோரியை அனிமேஷன் மூவியாக எடுக்கணும்னு ரொம்ப முன்னாடியே நினச்சாங்களாம். ஆனால் அதுக்கப்புறமா அந்த பாதி ஹாஃப்வே த்ரூ அந்த மூவி வந்ததுக்கப்புறமா ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க போல். பட் இப்போ இந்த ஸ்டோரியை ஒரு மூவியாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் மூவி நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லை இந்த மூவி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்கோட கதையை பற்றி ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்போ இந்த புக்குக்குள்ளே நீங்கள் ரீட் பண்ணும்போது எத்தனை சாப்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 24 சாப்டர்ஸ் இருக்கும். இந்த புக்கில் 24 சாப்டர்ஸ் இருக்கும். அண்ட் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 24 சாப்டர்ஸையுமே 3 சாப்டர்ஸாக உங்களுக்கு தனித்தனியாக கதையவே உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அண்ட் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் நீங்கள் ஒரு ஸ்டோரியை கூட மிஸ் பண்ணாமல் எல்லா ஸ்டோரியுமே க்ளீன் அண்ட் கிளியராக கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும். தனித்தனியாக சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கதையோட கேரக்டர்ஸ். ஸோ இந்த கதையில் வர கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கவுண்டபிள் கேரக்டர்ஸ் தான். அப்படியே விரல விட்டு என்ற கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. ரொம்ப நிறையா அப்படிலாம் கிடையாது. அண்டு இது கதையை ரீட் பண்ணும்போதே நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி இந்த ஸ்டோரியை கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி இந்த கதையோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆத்தர் வடிவமைச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கதையோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாரதி. ரொம்ப ஸ்வீட்டான, ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு குட்டி பொண்ணு, அழகான பொண்ணு. எந்தளவு அந்த பொண்ணு ஸ்வீட் அண்ட் இன்னசென்ட்டோ அதே அளவுக்கு ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு தன்னோட ஃபேமிலினா அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் கான்சாஸ்ல இருந்து ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போய் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட தன்னோட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுவா. திரும்ப எப்படியாவது நம்மளோட ஹோம் டவுனுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்குவா. ஸோ ஃபேமிலி லவ்னா எந்த அளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட ஒரு லாங்கிங்னஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஃபேமிலி லவ் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப அப்படியே பெருசாக அப்படியே சித்தி சித்தப்பா அப்படி இப்படிலாம் போகும் நீங்கள் நினைக்கலாம். பட் ரொம்ப சின்ன ஃபேமிலி இவங்களோட ஃபேமிலி. இந்த பொண்ணுக்கு ஒரு ஆன்ட்டி, ஒரு அங்கிள், ஒரு டாக், அவ்வளோதான். இந்த 3 பேர் தான் அவளோட ஃபேமிலி. இந்த 3 பேர் அவள் அவ்வளோ விரும்புவா. இந்த பொண்ணு தனியாக ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போய் மாட்டிக்குவா இல்லையா, அப்போது இவளுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க. ஃப்ரெண்ட் நம்பர் 1 யாருன்னா ஸ்கேர்க்ரோ, அதுக்கப்புறமா டின் வுட்மேன், அதுக்கப்புறம் லயன். இந்த 3 பேரும் தான் இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே இந்த 4 பேரும் வந்து அவ்வளோ க்ளோஸ்டாக இருப்பாங்க. அண்ட் இவ வந்து தனியாக போய் மாட்டிக்க மாட்டா, இவளோட டாகுமே கையில் கூட இருக்கும். ஸோ டாகோட சேர்ந்து போய் மாட்டிக்கிறதுனால மொத்தமாக 5 கேரக்டர் இருப்பாங்க. ஸ்கேர்க்ரோ, டின் வுட்மேன், லயன், இந்த டோடோ அப்படின்ற டாகு, அதுக்கப்புறம் இந்த டாரத்தி அப்படின்ற பொண்ணு. இந்த 5 பேரை வச்சு தான் த்ரூ அவுட் தி ஸ்டோரி வந்து கதை போய்கிட்டே இருக்கும் ஃபேண்டசி வேர்ல்டில். அதுக்கப்புறமா 4 திசைக்கு ஒரு விச் இருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 4 விச்சுமே இதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ 4 விச்சில் பார்த்தீங்கன்னா நார்த் அப்புறம் சவுத் இந்த டைரக்ஷனில் இருக்கிற விச் வந்து ரொம்ப குட் விச்சாக இருப்பாங்க. ஈஸ்ட்லேயும் வெஸ்ட்லேயும் இருக்கிற விச் வந்து ரொம்ப பேட் விச்சாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் வந்து ஃப்ளையிங் மங்கீஸ், முச்கின்ஸ், அந்த மாதிரி இந்த டாக்கிங் ட்ரீஸ், அந்த மாதிரிலாம் நிறைய ஃபேண்டசி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் நான் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கதையில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது, எனக்கு எது கொஞ்சம் பிடிக்காமல் இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சதை பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசிடுறேன். எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த கதையில் வந்து இந்த ஆத்தர் இந்த புக்கை தன்னோட ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஒய்ஃபுக்கு வந்து வேற என்ன ரெகக்னிஷன் வேணும், ஒரு பொண்ணாக ஒரு ஒய்ஃபாக இருக்கும் அப்படிங்கும்போது ஹஸ்பண்ட் கொடுக்குற இந்த ஒரு ரெகக்னிஷனே ரொம்ப பெரிய ரெகக்னிஷனாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த புக்கை படிக்கும்போதே ஃப்ரண்ட் பேஜ்லேயே ஐ எம் டெடிகேட்டிங் திஸ் புக் டு மை லவபிள் ஒய்ஃப் அப்படின்னு போட்டிருந்ததை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, எல்லாமே ப்ளஸ் தான். ஆனால் ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிப்பிட்டேஷன் அதிகமாக இருக்கும். கதைக்குள்ளே நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அடுத்துன்னு போய்கிட்டே இருக்கும். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக எல்லா கேரக்டரையுமே ஒரு பர்டிகுலர் லைனில் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு கரேஜ் வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி இல்லைன்னா நான் போக முடியாது அப்படின்னு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே டேலாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஐயோ வேகமாக அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கும்போது இந்த ரிப்பிட்டேஷன் வர்றது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. எனக்கு என்ன பிடிச்சது என்ன பிடிக்கல அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த கதையோட ரைட்டிங் ஸ்டைல், இந்த புக்கோட ரைட்டிங் ஸ்டைலை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டிங் ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற புக்கு. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு புக்கு படிக்கணும்னு ஆசை, எனக்கு வந்து ஆன்மீகம் சம்மந்தமாக இல்லைனா எனக்கு ரொம்ப வந்து நான் ஃபிக்ஷனாக எனக்கு புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் தட். அதுக்கும் நிறைய பிகினர்ஸ்க்கு உண்டான புக்குமே இருக்குது, அது நீங்கள் சர்ச் பண்ணால் தெரிஞ்சுக்கும். ஆனால் ஆன் தி அதர் ஹேண்ட் எனக்கு வந்து ஃபிக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கதை புக்காக படிச்சுட்டே இருக்கணும்னு ஆசை. ஆனால் எந்த புக்கு ரீட் பண்ணாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த விசார்ட் ஆஃப் ஆஸ் புக் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அவ்வளோ சிம்பிளாக இருந்தது இந்த புக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் இருந்தது. பிகினர்ஸ் கண்ணை மூடிட்டு இந்த புக்கு சூஸ். அவ்வளோதான் கைஸ், இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த புக்கோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த புக்கோட கதையும் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அண்ட் இன்னொன்று நான் நோட் பண்ணேன் என்ன அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது, அது குறைஞ்சிருச்சு. ஐ நோ வீடியோ வந்து கரெக்டாக போடாததுனால குறைஞ்சிட்டோ என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஒர்த்தாக ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த புக்கும் நான் படிச்சுட்டு இருந்தேன், இப்போ தான் ரீசெண்டாக படித்தேன், முடிக்கவும் போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா அப்படியே குறைஞ்சி போச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், நீங்கள் இந்த ரிவ்யூ கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரி கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். என்னது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறைஞ்சு போயிடுச்சா? என்ன மேடம் சொல்றீங்க? இங்க பாப்போம். அட ஆமா, என்ன இப்படி குறைஞ்சு போய் கிடக்கு? என்ன நீங்க ஒரு கொஞ்ச நாள் பொறுக்க முடியாது உங்களால? அதுக்குள்ளே அவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு. இப்படி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? நீங்க வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாதானே நான் என்னோட தம்பி அப்புறம் தங்கச்சி இருக்கிற எல்லா ஃபேமிலி இங்க உள்ள கூட்டிட்டு வந்துலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க உங்க பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணத போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏய், இப்போ என்ன இப்படி கத்திட்டு இருக்க? இருக்கிறவங்களும் உன்னால போக போறாங்க பாரு, அடி வாங்க போற நீ. ஐயோ, அடிச்சா அடிச்சிருவாங்க. சரி போனவங்க போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அந்த பெல் ஐக்கான் என்னென்னமோ